எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஐஸ் ஹாரர் கேம் தான் பார்க்க போகிறோம். ஐஸ் ஹாரர் கேமில் பார்த்தீங்கன்னா நார்மல் மோட் போட்டுப்பேன். இப்போ வந்துட்டு ஹார்ட் மோட்லாம் போட்டுடலாம். இந்த வீடியோவில் நம்ம கூட வந்து சிந்துஜா இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷ பிறப்பு யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி தமிழ் வருஷ பிறப்பு. ஹாப்பி தமிழ் வருஷ பிறப்பு. கண்டினியூ கொடுத்துருவோம். இப்போ வந்துட்டு இந்த ரூமில் இருக்கும். எப்போ இங்கே வந்துட்டு 3 இருக்கும் எப்போவுமே. ஆனால் இப்போ 2 தான் இருக்குது. இங்கே ஒன்று இருக்கும். எனக்கு தெரியல. இந்த புக்கும் வந்து இதுவாகும். ஓகே பரவாயில்ல. நல்லா போயிட்டு ஐடி இருக்குன்னா வரல. இது வரைக்கும் அவன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணனால ஸ்பீடாக வருவா. நம்மளால ஓட கூட முடியாது. தடுமாறுறேன். இந்த நம்பர் எதுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சொல்லியிருந்தோம், பட் ஆனால் யாருமே கமெண்ட் பண்ணல. கமெண்ட் பண்ணுங்க. போயிடுச்சு. ரீவைவ் கொடுத்து வந்தாச்சு. இங்கே ஒரு பை இருக்கா, அதை எடுக்கவே இல்லை. நம்ம எடுத்துக்கலாம். சத்தம் கேட்டுச்சுனால எங்கேயாச்சும் போய் ஒழிச்சு போகணும். நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த கேம் ஏற்றி டவுன்லோட் பண்ணி விளாட்றீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஏற்றி என்ன மாதிரி யார் பயந்து விளையாடாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இவன் விளையாடும் போது மட்டும் விளையாட மட்டும் வந்துட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆகுது பாருங்க அந்த டிவி. சாரி, 4 ஐபிஎல்ஸ் இருக்கு. 7 மணி பேக்ஸ் இருக்கு. கீழே போயிட்டா நினைக்கிறேன். ஆமாம், கீழே போயிட்டா. இந்த கேப்பில் நம்ம ஸ்பீடை யூஸ் பண்ணி மேலே போயிடலாம். நான் டக்குன்னு வந்தாலும் வருவா. சத்தத்தை கேட்டு கண்டிப்பாக வருவா. சரி, இந்த ரெட் கலர் பாட்டில் எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதை நீங்கள் எடுத்து அதாவது 2 போர்ஷன் கலக்கலாம். நிறையா நல்லா கிடைக்கும். சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும். இது மாதிரி இது திறக்க முடியாது. ஓகே கைஸ், இது கொஞ்சம் பெரிய ரூம்னாலே இது நிறைய இருக்கும். இப்போலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும். பக்கா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த பேய் படத்தில் இங்கே இருக்கும். ஸோ இங்கே எப்பயுமே நமக்கு ஐ தருவாங்க. இவ்வளோ நேரம் கழிச்சு தான் 13 பையை கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 17 பை கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி நாங்கள் வந்து போன சண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ரெக்கார்டே ஆகலை எங்கள் வாய்ஸ். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா
4 பேர் வந்து பேசியிருந்தோம். இந்த தடவை அவங்க 2 பேர் வரல. ஸோ அதனால் நாங்கள் 2 பேர் தான் பேசுகிறோம். ஈஸி மோடில் நார்மல் மோடில் பார்த்துருப்பேன் இல்லையா, அதில் வந்துட்டு என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் பார்த்துருப்பேன். 3 பேர் பேசியிருப்போம். 4 பேர் பேசும்போது கரெக்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வரோம். ஃபினிஷ் எப்படி கேட்க வாய்ஸே கேட்கணும். ஏன்னா ரொம்ப நேரமாக போவே இல்லை, அதனால தான் நாங்கள் பாஸ் பண்ணி இங்கே ஒரு ஐ இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டோம். அநியாயம் பண்ணுறாங்க. எப்போயுமே 4 வைப்பாங்க, இப்போ 1 தான் வச்சுருக்காங்க. நாங்கள் கேண்டில் ஆஃப் பண்ண முடியும் உங்களால். ஸோ இப்போ அந்த சாவத்தை அரைஞ்சி வச்சுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம அடுத்த ரூமுக்கு போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் இருக்கும். இதோ இருக்குது. 14 பேர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இந்த தடவை 2 சேர்லையுமே வச்சுருக்காங்க. ஸோ 18 பேர் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 12 பேர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே நிற்போம். ஆனால் சத்தம் கேட்டாலே கிட்ட தான் இருக்கோம்னு அர்த்தம். நம்மக்கிட்ட 4 ஐபல்ஸ் இருக்குது. இப்போ பக்கத்து ரூம் போவோம். பிளிங்க் ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வச்சுருக்கோம். ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த கேண்டில் அழைக்கிற மாதிரிலாம் இதை அழிக்க முடியாது. இங்கே வந்து நிறையா கிறுக்கி வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இந்த அம்மா தப்பாங்கிற மாதிரி. இது அம்மா, இது அப்பா. இவங்களோட ஸ்டோரி என்னன்னு எனக்கு தெரில. ஆமாம், உங்களுக்கு கொஞ்சம் இல்லை நாங்கள் தான் குழந்தைன்னு தெரில. கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும்னு நினச்சேன், போக முடியல. ஸோ திரும்பி நாங்கள் இதுக்கே வந்துட்டோம். பழைய ரூம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இன்னும் போகவே இல்லை பார்த்தீங்கன்னா. ஆமாம், ஐபிஎஸ் யூஸ் பண்ணுவோம். வந்துட்டா நம்ம சவுண்டு கேட்கும் தான். இப்போ ஐபிஎல்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். திரும்பி கீழே வந்துட்டா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். நம்ம இன்னும் போகவே செகண்ட் ஃப்ளோரில் வந்து கண்டுபிடிச்சாச்சு எல்லாத்தையும். ஒரே இடமும் இல்லாங்க. ஸோ அதனால தான் கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும். கரெக்டாக நம்ம எங்கே போகணுமோ அங்கே வந்து நின்றுக்கிட்டா. ஓகே கைஸ், யாரெல்லாம் வந்து இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கு நியூ ட்ரெஸ் வாங்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஐபிஎல்ஸ் தான் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. எங்கெங்க பேக் இருக்கு, பேக் எடுக்கும் போது கரெக்டாக வரலாம் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. மேலே வந்துட்டா. ஸோ வந்தாலும் ஐயோ ஒரு செகண்ட் பதறிட்டேங்க. தள்ளாடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இருக்கு. ஆனால் நம்ம இப்போ போக வேண்டாம். ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி கீழே வந்தாச்சு. இங்கே கீழே வரதுக்குள்ளேயே 2 தடவை நாங்கள் ரீவைவ் கொடுத்து
தான் வந்திருக்கோம் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா. நம்ம கிட்ட வந்து இப்போ 2 இது இருக்குது. அண்ட் 30ல் 20 கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் 10 கண்டுபிடிக்கணும். ஏசம்மார் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ வெங்க ஓகே கைஸ், இப்போ ரன்னுன்னு காமிச்சிச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. டிஸ்டர்ப் ஆகிட்டா சாரி, அது எங்கள் அக்கா லூஸு. கைஸ் திரும்பி வந்துட்டா. உங்கள் வீட்லேயும் சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். அதுவும் எங்கள் அக்கா மாதிரி ஒரு லூஸுனாவும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் அக்காவும் அப்படி தான் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் இருக்கான். காலேஜ் செகண்ட் இயர் முடிச்சிட்டான். செகண்ட் இயர் தான் படிச்சிட்ருக்கான். எங்கள் அக்கா வந்து 11th தான் படிச்சிட்ருக்கா. 11th படிக்கும் போதே கொஞ்சம் பைத்தியம் ஆகிட்டாங்க. அப்புறம் என்ன அங்கே போகிறாங்களே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டா மேலே. ஓகே கைஸ், இங்கே ஒரு ஐ இருக்குது. அண்டு மணி அங்கே போயிட்டு கடைசியில் ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமை திறக்கணும். வேணாம், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவான். எனக்கு நல்லாவே தெரியும் வந்துடுவான்னு. சொல்ல மாட்டேன், ஏற்கனவே செத்து ஆவியாக அதுக்குள்ளே கீழே வந்துட்டா. உள்ளே நிற்போம், திரும்பி நாங்கள் அவுட் ஆயிடுவோம். ஸோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கும், மன்னிச்சுக்கோங்க. கீழே தான் இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு. போயிட்டா. கேஸ் போயிட்டா. இப்போ நம்ம இந்த சாக்கை வச்சு போயிடலாம். ஸோ இங்கே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மணி பேக் இருக்குது. இப்போ கடைசி ரூமுக்கு போயிடும். ஸோ கடைசி ரூமுக்கு போயிடலாம். அங்கே ஒரு 3 பேக் கிட்ட இருக்கும். ஸோ இங்கேயும் ஒரு பேக் இருக்குது. எஸ் கைஸ், 3 பேக் இருக்குது. ஸோ 3 எடுக்கலாம். 27 கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் 3 கண்டுபிடிச்சா நாங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு விடுதலை போயிடலாம். ஆமாம். ஸோ ஐ யூஸ் பண்ணிப்போம். மேலே தான் இருப்பா கண்டிப்பாக. கீழே வந்துட்டா சொன்ன உடனே வந்துடுறான். ஓகே, திரும்பி மேலே போகிறான். தெரிஞ்சு நம்ம மைக்கில் பேசுறதை கேட்டுட்ருக்கான்னு நினைக்கிறேன். இல்லவா உள்ளே போடி உள்ள. எனக்கு பயத்தில் குளருது வாயலாம். ஓகே கைஸ், வந்துட்டா. இந்த இடத்துக்கு நம்ம போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, கதை முடிஞ்சு. நாங்கள் இதை விட 3 தடவை ரிவ்யூ கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். அவுட் ஆகி நான் எண்ணி எவ்வளோ தரேன்னு சொல்லுங்கள், கரெக்டாக தரல. ஆமாம், கரெக்டாக தரல. அன்லிமிட்டடாக கூட கொடுப்போம் நாங்கள். ஆனால் சத்தியமாக ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நாங்கள் அவுட் ஆகணும். ஆமாம், 3 தடவைக்கு மேலே ஆனாலும் ஆயிருப்போம். எங்களுக்கு கணக்கு சரியாக தரல. நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் என்னவும் இல்லை எத்தனை தடவை அவுட் ஆகணும் அப்படின்னு. அவுட் ஆனால் இல்லாமல் எலியெல்லாம் ஓடுது கைஸ் இங்கே. எனக்கு தெரிஞ்சு அவள் பிடுங்கி சாப்பிட்டு தான் அவளுக்கு குடல் மட்டும் வெள்ளை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லா இலையும் பிடிச்சி சாப்பிட்ருவான்னு நினைக்கிறேன். அதாவது அவள் வயிறை பற்றியில. ஸோ இங்கே பாருங்க கைஸ், இங்கே என்னமோ தொங்குது. இங்கே தான் அவள் தூக்க மாட்டிருக்கா. இவெல்லாம் கண்டுபிடிக்கவே இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ ஜெயிலில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலு போல் அவளால் தாங்க முடியலன்னு சொல்லி இங்கே தூக்கு மாட்டி இறந்துட்டான். அதுதான் நடந்துருக்கு. அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரில, எனக்கு வந்து ஸ்டோரிலாம் என்னன்னு தெரில. நானே இத்தனை வருஷமாக விளையாடுறேன், பட் ஆனால் எனக்கே தெரியாது. இப்போ வந்து கைஸ், நாங்கள் இப்போ ஆடு கொடுத்து 3 ஐபிஎல்ஸ் வாங்கியிருக்கோம். எடுத்தாச்சு. இங்கே தான் இருக்கு. ஐ கொடுக்க தேவையே இல்லை. பிளிங்க் ஆனாலே
இந்த ஒன்றுத்தையாச்சும் உருப்படியாக வச்சுருக்காங்களேன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கோம். ஸோ கொஞ்சம் சாரி கைஸ், மெசேஜ் வந்திருக்கும், மன்னிச்சுக்கோங்க. வந்து யார் யாரெல்லாம் ஸ்னாப் சாட் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் வச்சுருக்கேன். நானும் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஓகே கைஸ், இப்போ நம்ம ஐ யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, கீழே வந்துட்டா இல்லை கைஸ், அவளுக்கே தெரியாமல் எங்கெங்கேயோ சுற்றுறா போல். ஆமாம், அடே பாமா நான் பிடிச்சா கடிச்சு தின்னோன்ட்டு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான். ஸோ கைஸ், நம்மளுக்கு இன்னும் சவுண்டு வரல, இருந்தாலும் எங்களுக்கு பயமாக இருக்குது வெளில போகிறதுக்கு. எவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு போகணும்னு தெரியல. வந்துட்டா. அவளுக்கு என்ன பேர் வைக்கலாம் நான் வந்து கேட்டிருப்பேன் என்னோடய வீடியோலையோ இல்லை இவளோட வீடியோலையோ. ஸோ யாருமே கமெண்ட் பண்ணல. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவளுக்கு வந்துட்டு நான் வந்து கொடல் தான் பேர் வைக்க போகிறேன். கொடலி இல்லை கொடலி வேணால் கோடாலின்னு வச்சுப்போம். இருந்தாலும் நாங்கள் சொல்கிறது நல்லா இருக்கா இல்லை நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு நிறையா லைக் வந்திருக்கோ நம்ம அதை போடலாம். கொடலின்னு வைப்போம். ஏன்னா கொடலின்னா வந்து குடல் வந்து வெள்ளை குடல் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். குடல் இல்லாட்டி குடல் மட்டும் வச்சா ஒரு மாதிரி இருக்குன்னு கொடலின்னு வச்சுப்போம். ஏன் நாங்கள் சேர்த்துருக்கோன்னா இங்கே வந்து எலி ஓடுது, அதனால நாங்கள் வந்து கொடலி அப்படின்னு வச்சுப்போம். ஏவை எடுத்துகிட்டு வெறும் லீ மட்டும். ஸோ இருந்தாலும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஐ யூஸ் பண்ணுவோம். வந்துட்டான் யூஸ்லாம் பண்ணவே தேவையில்ல. நீங்கள் எதுக்கு ஐபிஎல்ல யூஸ் பண்ணுறீங்க, நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. இந்த வீடியோவில் மட்டும் நீங்கள் எவ்வளோ தடவை எலி வந்துட்டு போகிறத பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து யார் கரெக்டாக சொல்லியிருக்காங்களோ எதுவும் பண்ண மாட்டேன், சும்மா தான். ஆமாம், ஆனால் நான் என்ன இருக்கேன், பட் ஆனால் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு ஹார்ட் பண்ணிவிட்டு அவங்கள பின் பண்ணி விட்றேன். கரெக்டாக சொன்னீங்கன்னா ஒரு ஹார்ட் பண்ணிவிட்டு ஒரு பின் பண்ணி விட்றேன். ஓகே கைஸ், இங்கே தான் இருக்கா, வர மாதிரி அவள் தரல. கேப்பா பார்ப்போம். வந்துட்டா. ஆனால் சொல்கிறேன் இல்லை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, நானே வந்துட்டேன், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சைடு மட்டும் வர மாட்டேங்கிறா, அந்த சைடு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம இந்த சவுண்டு கேட்கும் பாருங்களேன், இந்த கதவு சவுண்டு, அப்போ வந்துடுவா. எங்கேயே போகிறேன், இங்கே நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சுற்றி தான் தூக்கு மாட்டி செத்துலான்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் நம்மளுக்கு இன்னும் 3 பேக் கண்டுபிடிக்கணும். அப்படி தொங்குனாலும் குடலுக்கு ஏன் குடல் வெள்ளை இருக்குன்னு எனக்கு என்னைக்கு வருதுன்னு தெரில. ஆமாம், அதுவும் இங்கே பாருங்க சிக்கு அடித்து வச்சுருக்கா. தொங்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் சர்க்கிள் மாதிரி. இங்கே ஒரு பாய் மாதிரி இருக்குது, இதில் தான் அவள் படுத்திருப்பா போல். யோகா பயமாக இருக்கே. ஸோ இப்படி படுப்பா, எனக்கு பயமாக இருக்கு. இருந்தாலும் அவள் பாவம் தான் கைஸ். இது போட்டிருக்கலாம் கட்டில், நான் போடல. எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் அவளை கொலை பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம விளையாடுறோட மூஞ்சியும் காமிக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் காமிக்க மாட்டேங்க. ஆமாம், இங்கே நிறைய மிரர் இருக்குது, ஆனால் வந்து மிரர்லேயே மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை நம்மளே ஆவிதானோ இல்லை, கண்டிப்பாக அதுவே வந்து சந்தேகமாக தான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஐ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கா கைஸ். இந்த ரூமுக்கு வந்தாலே எனக்கு போகிறதுக்கே பயமாகவே இருக்குது கைஸ். உங்களுக்கும் அப்படி தானா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. அதாவது உங்கள்கிட்ட வந்து ஒரு தனி ஃபோன் இருக்கா, அந்த தனி ஃபோன் வந்து எப்படி சொல்ல, என்ன வந்து கம்பெனி எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ தான். என்னோடது வந்து சாம்சங். நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு பிடிஎஸ் பிடிக்கும்னு. ஸோ வந்து சாம்சங் தான் வச்சுருக்கேன். இன்னோவேஷன் ஏஐ கேமரான்னு இவன் ஃபோனில் போட்டிருக்கு. அது கரெக்டாக எனக்கு என்னன்னு தெரில. அதாவது எங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா
மூணு கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒன்று பின்னாடி 3 இருக்குது. எனக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஒன்று பின்னாடி 4 கேமரா இருக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கேமரா. ஆனால் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் வாங்க. ஐயோ வேண்டாம். உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? எனக்கு கேட்கல. வந்துட்டா. ஓகே கைஸ் இப்போ நாங்கள் வந்து ஆடு கொடுத்து 3 ஐபிஎல்ஸ் வாங்கியிருக்கோம். ஹானஸ்ட்டாக சொன்னோன்னா இந்த வீடியோவில் நிறையா வீடியோஸ் பார்த்துட்டோம். எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கோன்னு தெரியாது, பட் தோணுதே சொல்லுங்கள். அதாவது என்னென்னா ஐபிஎல்ஸ் வந்து ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பாஸ் பண்ணி அதை கரெக்டாக வந்து யார் சொல்கிறீங்களோ வந்துட்டு ஹார்ட் திருப்பி பின் பண்ணி விடுவேன். அது சொல்லணும், எங்களுக்கு வந்துட்டு தெரியல. ஓகே கைஸ் திரும்பி வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டான்ட்டா. போக மாட்டேங்கிறான், வந்துட்டான், போக மாட்டேங்கிறான். இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்போ 3 பையன் எடுத்து எப்போ வெளில போகிறது? இப்போ பார்ப்போம். வந்துட்டா. கீழே தான் வரான்னு நினைக்கிறேன். கீழே தான் வரா. ஜஸ்ட் மிஸ்ஸு தெரிஞ்சிச்சு கீழே தான் வரானே. ஏன்னா இங்கே பாருங்க கைஸ், உங்களுக்கு காமிக்கிற மட்டும் இவ தான் பார்த்துட்டு போயிட்டா. கிட்டக்கு வந்து பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா அவளோட ஜெயின் தானே, உள்ளே இருக்க தகுதி சவுண்டு போட வேணாம். லிங்க் ஆக்சுவலி நின்றுச்சு. இருந்தாலும் நம்ம ஐபிஎல் ஸ்கூல் பண்ணுறோம். என்ன அங்கங்கே போய் பார்க்குறேன், என்னவா வேணும் உங்களுக்கு? சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம், சாரி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரலாம், இல்லை மேலே போகலான்னு தெரில. ஓகே கைஸ் திரும்பி வாங்க. இதுக்கு என்ன வேணும்னு தெரியல. எனக்கும் அதெல்லாம் தெரில, என்ன வேணும்னு தெரில. ஓகே கைஸ் திரும்பி நாங்கள் ஆடு கொடுத்து 3 ஐபிஎல்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த இடத்துலேயே ஒரு 5 தடவை ஆடு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே திரும்பி செக் பண்ணி பார்ப்போம். கீழே வரா. ஸோ நம்ம நினச்சா மாதிரியே பார்த்தீங்கன்னா 3 பையுமே வந்து கீழே தான் இருந்திருக்கு. வெற்றிகரமாக வந்துட்டு அவர்கிட்ட அடி வாங்கி ரீவைவ் கொடுத்து, நான் ஆக்சுவலி ஒரு பிளான் சொன்னேன், பேக் எடுத்துடலாம் ரீவைவ் கொடுத்துக்கலாம் திருப்பி மாட்டிக்கிட்டோன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு 3 பையும் எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு ஃபைண்ட் த எக்ஸிட் அந்த எஸ்கேப்பும் கொடுத்துருக்கு. ஸோ வந்து எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆயிடுவோம். இப்போ நம்ம ஐ கண் பார்ப்போம். ஒன்றும் இல்லை, கீழே வருவா கண்டிப்பாக. அதை சொன்னாந்துட்டா. ஸோ இப்போ நம்ம ரூம் கிட்ட வரல, வேறு ஏதோ ரூம் கிட்ட வந்திருக்கா. இப்போ ஏதாச்சும் வாய்ஸ் வந்து யாராச்சும் பேசியிருந்தாங்கன்னா சாரி டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா. கைஸ் ஜஸ்ட் மிஸ்ஸு ரன் கொடுத்துருந்துச்சு. நம்ம ரூம் கிட்ட தான் இருக்கா போல். ஓகே நாங்கள் திரும்பியும் ஐபிஎல்ஸ் யூஸ் பண்ணோம், பட் ஆனால் ஒன்றுமே இல்லை, அவள் கீழே தான் இருக்கா. ஃபைண்ட் த எக்ஸிட் அண்ட் எஸ்கேப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது, பட் ஆனால் நம்மளால் போக முடியலையே. எனக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு நம்பிக்கையே இல்லை, நம்மளுக்கெல்லாம் யார் லைக் பண்ணுவா, எனக்கெல்லாம் யார் கமெண்ட் பண்ணுவான்ட்டு. ஆனால் வந்துட்டு சில பேர் லைக், பட் ஆனால் இன்னுமே எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணல யாருமே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ நம்ம வெளில போகிறதுக்குள்ளே இந்த வீடியோக்கு யாரெல்லாம் லைக் பண்ணலையோ லைக் பண்ணிடுங்க. ஏன்னா 1 like is equal to 1 motivation. ஓகே கைஸ் நம்ம இப்போ திரும்பி பண்ணுவோம். வந்துட்டேன் எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னோ தெரியல. சரி நம்ம ஸ்பீட் யூஸ் பண்ணி போயிடலாம் தான் நினைக்கிறேன்னா. ரீவைவ் கொடுத்தாலும் பரவாயில்ல, போயிடலாம் நம்ம மேலே. ஸோ மேலே வந்தாச்சு. பிடிச்சிட்டேன் போயிட்டு ரீவைவ் கொடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் இங்கேருந்து.
கைஸ் நாங்கள் இப்போ தப்பிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் 60 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கா. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இவ்வளோ நேரம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வெளில போகாமல் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே அவ்வளோதான் முடிச்சாச்சு நம்ம இதை ஹார்ட் மோட. ஸோ அவ்வளோதான்.